நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் உமரிக்காடு பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சுயேட்சை வேட்பாளர் சிவனேஸ்வரன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அரசியல் பின்புலம் இருப்பவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற தப்பான எண்ணம் மக்கள் மத்தியில் உள்ளது. அதனை உடைத்து சாதாரண மக்களும் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். அதனை உடைத்து சாதாரண மக்களும் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். என்னுடைய மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாயை தேர்தலுக்கு செலவு செய்ய உள்ளேன் என்றார். படிச்சவங்க எலெக்ஷனுக்கு வரணும், அரசியலுக்கு வரணும் அங்க ஒரு உள்நோக்கம். அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா பணம் இருக்கவங்களும் அரசியல் பின்புலம் இருந்தா மட்டும்தான் தேர்தல் கலங்காண முடிங்கிற ஒரு மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. அதை மாதிரி சொந்த வீடு கூட கிடையாது. அப்படி சாதாரண ஒரு ஆள் தான். இந்த 1 மாசம் சம்பளத்தை இந்த எலெக்ஷனுக்காக நான் செலவு பண்ணுவேன், அவ்வளவுதான். வேற என்னோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கூட கிடையாது. இந்த 1 மாசம் சம்பளத்தை என்னோட எலெக்ஷன்ல பட்ஜெட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான்.